கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள் என்ற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேதத்திலே 3 மனிதர்களை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பார்வோன் யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறான். தேவ ஆவியை பெற்ற மனிதனாகிய யோசேப்பை போல வேறொருவரும் இல்லை. இந்த தேவ ஆவியை பெற்ற மனிதனாகிய இந்த யோசேப்பே என்னுடைய நாட்டிலே அதிபதியாக மாற வேண்டும், அவன்தான் என்னுடைய நாட்டிலே சரியாக வழிநடத்துவான் என்று சொல்லி யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக அவன் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? யோசேப்புக்குள் தேவ ஆவி இருந்தது. தேவ ஆவி அவனுக்குள் இருந்தபடியினால் சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யவும் மறைபொருட்களை கண்டுபிடிக்கவும் தக்கதான கிருபைகளை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். இந்த நாளிலும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? தேவ ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். மறைபொருட்களை கண்டுபிடிக்கத்தக்கதான, சொப்பனங்களின் வியாக்கியானத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். ராஜா அந்த நாளிலே சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கும் பொழுது அங்கே ராஜா அரண்மனையில் உள்ளவன் சொல்லுகிறான், சிறைச்சாலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள் வித்தியாசமான ஒரு ஆவி இருக்கிறது, எனவே அவனிடத்தில் எந்த சொப்பனத்தை சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லிவிடுகிறான் என்று சொல்லுகிறான். ராஜா அவனை அழைத்து வருகிறான். பாருங்கள், ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அவன் அர்த்தத்தை சொல்லுகிறான். உடனே தான் ராஜா சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு மனிதன் வேறு யாரும் இல்லை, எனவே யோசேப்பே என்னுடைய தேசத்திலே அவன் அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிபதியாக யோசேப்பை உயர்த்துவதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவ ஆவி யோசேப்புக்குள் இருந்தபடியினால் அந்த எகிப்து தேசத்திலே வரப்போகிற பஞ்சமும் அதன் விளைவாக ஏற்பட போகிற அழிவுகளையும் குறித்து யோசேப்பு தெளிவாக அங்கே ராஜாவினிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியை பெற்ற அந்த மனிதன் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை, காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் காலேப்பை பார்த்து சொல்லுகிறார், காலேப் அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் அவன் என்னை உண்மையாய் பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்துக்கு நான் அவனை கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் காலேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார் மோசேயின் இடத்திலே. ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து அப்படி சொன்னார்? மோசே 12 பேரை அங்கே கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பிவிடுகிறார். 10 பேர் தேசத்தை போய் வேவு பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், நீர் சொன்னபடியே பெரிய பெரிய கனிகள் எல்லாம் இருக்கிறது, திராட்சை கொலைகள் இருக்கிறது, இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அவ்வளவு செழிப்பான ஒரு தேசம்தான். ஆனால் அங்கே நாங்கள் ஏனாக்கியரை பார்த்தோம், பெரிய பெரிய மனிதர்களை பார்த்தோம், பலசாலிகளை பார்த்தோம், அவர்கள் முன்பாக நம்மால் நிற்க முடியாது, நம்முடைய ஜனங்கள் பலமுள்ளவர்கள் அல்ல, அங்கே இருக்கிற பலசாலிகள் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் அங்கே மோசேக்கு முன்பாக ஜனங்களை கையமர்த்தி அவரிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம், அவளை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது, அவளை நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அங்கே காலேப் சொல்லுகிறான், நாம் இப்பொழுது புறப்பட்டு போனாலும் சரி, எளிதாக அந்த ஜனங்களை நாம் ஜெயித்து கொள்ளலாம், அவர்கள் பலவான்களாக இருந்தாலும் அவர்களை காட்டிலும்
நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களை கையமர்த்தி அவளோடு கூட அவன் தைரியமான வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தனக்கு முன்பாக நிற்கிற பெரிய சூழ்நிலையை, பெரிய மக்களை, பலசாலிகளை அவன் பார்க்கவில்லை, இராணுவத்தை அவன் பார்க்கவில்லை. இந்த காலை பார்த்ததெல்லாம் தன்னோடு இருக்கிற தேவனையும் தன்னோடு இருக்கிற தெய்வத்தின் அந்த பலனையும் அவன் நோக்கி பார்த்தான். எனவே தான் காலேப் சொல்கிறான், எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நாம் அவர்களை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவ ஆவியை பெற்ற மனிதனாகிய காலேப்புக்குள் விசுவாசம் இருந்தது. மூன்றாவதாக நாம் ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே தரியு ராஜா தன்னுடைய தேசத்தில் அநேக பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாக 3 பேரை ஏற்படுத்துகிறார். அதில் ஒருவன் தான் தானியேல். தானியேலை ஏற்படுத்தும் பொழுது அந்த தரியு ராஜா சொல்லுகிறான், தானியேல் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடியினால் அவனே என்னுடைய தேசத்திலே அந்த 3 பிரதானிகளில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தானியேலை தரியு ராஜா ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தலைமை பண்பு, ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பண்பு தானியேலுக்குள் இருந்தது. காரணம், அவன் வேறே ஆவியை உடையவனாக இருந்தான், தேவ ஆவியை அவன் பெற்றவனாக இருந்தான். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு தலைமை பண்பு இருக்கும். எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி நாம் வேலை செய்கிற இடங்களிலே, பணியாற்றுகிற இடத்திலே, வீட்டிலே, நம்மை சுற்றியுள்ள இடங்களிலே, திருச்சபையிலே நாம் தலைமை பண்பு உள்ளவர்களாய், மற்றவர்களையும் ஞானமாய் வழிநடத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம், உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். இந்த தானியேலை குறித்து ராஜாவே சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ளவன், அவன் ஒரு நாளும் ராஜாவுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக செயல்படாதவன், அவன் உண்மையுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி ராஜாவே தானியேலை குறித்து சாட்சி கொடுத்தான். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, பாருங்கள், 3 பேரை நாம் பார்த்திருக்கிறோம், தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள். யோசேப்பு வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை அவன் காண்பிக்கிறவனாய் இருந்தான். காலேப் தனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளை அவன் பாராதபடிக்கு தன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்கிற அந்த விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். 3வது தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் வேறே ஆவியுடையவனாய் இருந்தபடியினால் அவன் அங்கே தலைமை பண்புள்ளவனாய் ஒரு தேசத்தையே அழகாக ஞானமாய் வழி நடத்துவதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? யோசேப்பை போல உயர்த்தப்பட வேண்டுமா? காலேப்பை போல கானான் தேசத்தை காலேப் சுதந்திரித்து கொண்டது போல நாமும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா? தானியேலை போல தேசத்திலே நாம் உயர்ந்திருக்க வேண்டுமா? அதற்கு தேவை தேவ ஆவியை பெற்றிருந்தால் போதும். அவர்களெல்லாம் பெரிய ஞானவான்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினால் அவர்கள் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொளி கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருங்கள், தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை உயர்த்தின ஆண்டவர், காலேப்புக்கு கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உயர்வுகள், மேன்மைகளை தந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. God bless you.